அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையானின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலை அம்பிகையின் திருப்பாதம் பணிந்து உங்கள் அனைவரையும் சிவசபரீச ஜோதிட சேனல் வழியாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பதிவில் ராகு கேதுக்களின் பெயர்ச்சிகளை பற்றி பார்க்க உள்ளோம். முதலாவதாக மேச ராசியை பற்றி இந்த பதிவில் காணலாம். மேச ராசிக்கு ராகு பகவான் காலபுருஷனின் தத்துவத்தின்படி முதல் ராசியான மேச ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான் வருகிறார். அந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து உங்களது வீட்டை தனது 11ஆம் பார்வையாகவே பார்க்க உள்ளார். ஆக லாபமாகவே பார்க்க உள்ளார். ஆக மேச ராசியில் உள்ள அன்பர்களுக்கு லாபம். எவ்வாறெல்லாம் லாபம் கிடைக்கப் போகிறது? ராகு கும்பத்தில் அமர்ந்து சிம்ம ராசியையும் மேச ராசியையும் அடுத்தது தனுசு ராசியையும் பார்க்கிறார். 3, 7, 11ஆம் பார்வையாக கும்பத்தில் அமர்ந்து மேச ராசியையும், அதாவது 11ஆம் பார்வையாக மேச ராசியையும், தனது 3ஆம் பார்வையாக தனுசு ராசியையும், தனது 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும் பார்வை செய்கிறார். அதுபோலவே கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்து தனது 7ஆம் பார்வையாக கும்ப வீட்டை பார்க்கிறார். தனது 11ஆம் பார்வையாக துலா வீட்டை பார்ப்பார். தனது 3ஆம் பார்வையாக மிதுன வீட்டை பார்வை செய்கிறார். இந்த ராகுவும் கேதுவும் எவ்வாறு மேசராசிக்கு பலன்களை தர உள்ளார்கள் என்பதை பார்க்கலாம். மேசராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் ராகு பகவான் பயணம் வருகிறார். ஆக ராகு 11ஆம் இடத்தில் பயணம் செய்து கொண்டு நம்ம வீட்டை பார்க்கறதுனால நமக்கு கண்டிப்பாக அந்த லாபத்தை, திடீரென்று அதிர்ஷ்டத்தை தருவார். எவ்வாறெல்லாம் தருவார்? ஒரு இடத்தின் மூலமாக தருவார். அங்கே சூரியனோட ஆகர்ஷண சக்திகள் மேசராசியில் அதிகமாக இருக்கு. அப்போ சூரியனது ஆகர்ஷண சக்திகள் அதிகமாக இருக்கிறதுனால மேசராசிக்கு சூரிய பகவான் யார்? 5ஆம் அதிபதி. ஆக ஒரு குழந்தையை தருவார். தன் ஆசைப்பட்ட விஷயங்களை தருவார். குலதெய்வ வழிபாட்டில் லாபங்கள் உண்டு. திருமணம் கூடாத அன்பர்களுக்கு திருமணங்கள் கைகூடும். குழந்தை பேரு கிட்டும். தான் ஆசை சுப விரயங்களாக கண்டிப்பாக தருவார். ஒரு ஆளுமை தன்மை கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி தனது 7ஆம் பார்வையாகவே எங்கே பார்க்குறார்? சிம்ம வீட்டவே பார்க்குறார். அதனால் லாபம்தான். அதோட துலா வீட்டை பார்க்குறார். துலாம் யாருங்க? நம்ம வீட்டுக்கு நேர் 7ஆம் வீடு. ஆக 7ஆம் வீடுங்கிறனால தான் திருமணம். 5ஆம் வீடு. அப்போ 5ஆம் வீட்டுக்கும் லாபம்தான். 5ஆம் வீடுங்கிறது என்னங்க? குழந்தை கிடைக்க போகுது. அதோட திருமணமாகாத நண்பர்களுக்கு திருமணம் கிட்டும். ஒரு பத்திர பதிவுகள் நடக்கும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் ஒரு லாபத்தை ராகு பகவான் நிச்சயமாக இவ்வாண்டில் நமக்கு தருவார். ஆகவே அன்பர்களே, மேச ராசியில் உள்ள அன்பர்கள் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன வழிபாடு பண்ணணும்? சிவன் வழிபாடு செய்யுங்கள். சிவனுக்கு பன்னீரால் அபிஷேகங்கள் செய்யுங்கள். இவ்வாறு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சிவபெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு லாபம் உண்டு. ஏன்னா 11ஆம் இடம். அதே மாதிரி 5ஆம் இடம் சிம்ம வீட்டை குறிக்கிறார். ஆக சிம்ம வீட்டில் என்னாகும்? ஒரு பத்திரப்பதிவு நடக்கும். பத்திரப்பதிவு நடக்கணும்னா நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு ஏதாவது பன்னீர் அபிஷேகம், மலை மேலே இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போனீங்கன்னா இன்னும் சிறப்பு. புதன்கிழமை தவறாமல் போனீங்கன்னா இன்னும் சிறப்பு. ஆக நீங்கள் புதன்கிழமை தவறாமல் மலை மேல் உள்ள சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். அவ்வாறு வழிபாடு செய்ய இயலாதவர்கள் நம்ம வீட்டிற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு புதன்கிழமை நாட்களில் சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புத பகவானை வழிபாடு செய்யுங்கள். இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பத்திரப்பதிவுகள் நடக்கும். காதல் வெற்றி கூடும். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் திருமணம் கிட்டும். அதே போல் துளாராசியில் இருக்கும் வெள்ளிக்கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமை தவறாமல் ஏதாவது ஒரு சித்தர் வழிபாடு செய்யுங்க. சரிங்களா? பொதுவாக சித்தர் வழிபாடுகள் அமாவாசை தினங்களில் வெற்றியை கொடுக்கும். சிவன் என்றாலே சித்தன்தான். ஆக நீங்கள் தவறாமல் ஒரு சித்தர் வழிபாடுகளும் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக திருமணம் கைகூடாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பேறு கட்டும். பத்திர பதிவுகள் நடக்கும். ஆக சுபவரியம் உண்டு. வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.